சங்கிலி பருப்பு தாலி அரிப்பு. ரைட்டு. இப்பதான் ஏதாவது கொடூரமான பேய் வாரத்துக்குள்ள இங்கேருந்து எஸ்கேப் ஆகலாம்னு யோசிச்சேன். அதுக்குள்ள இப்படி ஒரு கொடூரம் குறுக்க வந்து நிக்குது. சாதாரண பேய்கள தாண்டி போறதே கஷ்டம். இதுல இப்படி ஒரு ஸ்பெஷல் எடிஷன் வேறயா? இப்ப என்ன பண்ணி இங்கிருந்து தப்பிக்கிறதுனே தெரியல குழப்பத்துல இருக்க. எவ்வளவு நேரம் தாண்டி நீங்க 2 பேரும் இங்கே நிப்பீங்க? சீக்கிரமா வாங்க. போய் நிறைய நல்ல போட்டோஸ் எடுக்கலாம்னு இவ வேற நேரம் அந்த பேய் இருக்க பக்கமாக போறா. டக்குனு மீக்கோ, அடியே ஒரு நிமிஷம் நெல்லுடி நானா அவ போக்கடாம தடுக்க. இவளுக்கு பின்னாடி இருந்த பூதம் திடீர்னு சங்கிலிய போட்டு செவனேன்னு ஒரு வாரமா நின்னுக்கிட்டு இருந்த பேய புடிச்சு இழுத்து அதோட கழுத்தை கடிச்சு ரத்தத்தை குடிச்சு அந்த பேய போட்டு தள்ளிடுது. யூலியாவோட கண்ணுக்கு சுத்தி உள்ள சாதாரண பேய்கள்லாம் தெரியுது. ஆனா இந்த சங்கிலி பூதம் மட்டும் தெரியல. இதனால இவன் நம்ம மீக்கோ தான் அவளோட பவரை யூஸ் பண்ணி அந்த பேயை அழிச்சிட்டாலும் தப்பா புரிஞ்சுக்கிறா. நம்ம கண்ட காட்சி உண்மைதானா? ஏலே யூலியா, உன்னால அந்த பெரிய சங்கிலி பூதத்தை பார்க்க முடியுதான்னு கஞ்சடையில கேட்க இவ என்ன சொல்ல வராங்கிறதே தெளிவா புரிஞ்சுக்காம, எது எனக்கு என்ன சக்தி இருக்குங்கிறத காட்ட சொல்றியா? இப்ப பாரடி என்னோட பவர் என்னன்னு பக்கத்துல உள்ள குட்டி பூதத்தை அழிக்கிறேன்னு முக்கிக்கிட்டு இருக்கா. உண்மையாவே அவன் லூசு போல. டக்குனு இவளுக்கு நம்ம ஆனாக்கு பூச்சிங்கனால பயங்கர விஷயம் ஞாபகத்துக்கு வர, அட இது அருமையான ஐடியாவா இருக்கே, இதை யூஸ் பண்ணி இவளுகளை டனலை விட்டு வெளியே கூட்டு போயலான்னு. ஆனா உன் காலிக்கிட்ட பாரு சிலந்தி நிக்குதுன்னு சொல்ல பட்டுன்னு அடுத்த செகண்ட் இங்க இருக்க சங்கிலி பூதம் சுத்தி நின்னுகிட்டு இருக்க எல்லா பேய்களையும் ரக ரகமா விதவிதமா ரணகுளிரமா அடிச்சு கொண்டு லஞ்ச் மாதிரி சாப்பிட்டு முன்ன இருந்ததை விட பல மடங்கு பவர்ஃபுல்லா ரொம்பவே கன்றாரியா உருமாறிடுது. ஆனா இந்த யூலியாக்கு தான் அந்த பெரிய சங்கிலி பூதம் கண்ணுக்கே தெரியலையே. அதனால இந்த மென்டல் சுத்தி உள்ள எல்லா பேய்களையும் மீக்க தான் தன்னோட மந்திர சக்தியை யூஸ் பண்ணி அடிச்சு விரட்டிடலாம்னு நினைக்கிறா.